ஹாய் கைஸ், நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே நைட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்ற வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சாப்பாடுனா மாவு எதுவுமே வாங்காததுனால வீட்டில் வந்து கோதுமை மாவு இருந்துச்சு. அந்த கோதுமை மாவை நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. ஒரு வாளியில் கரைச்சி வச்சுட்டு நல்லா கட்டி போக ஆல்ரெடி பழைய மாவு வேறு இருந்துச்சு. அந்த மாவையும் இந்த கோதுமை மாவையும் போட்டு மிக்ஸ் அடித்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சாச்சு. கரைச்சி வச்சுட்டு எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து அடுப்பில் தோசைக்கல்லை போட்டாச்சு. தோசைக்கல் நல்லா காயவுமே எண்ணெயெலாம் எடுத்து வச்சாச்சு. உருளைக்கிழங்கு அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் தடவி நம்ம மாவு அந்த தோசையை எடுத்து ஊற்றியாச்சு. தோசை நல்லா லேசாக ஊற்றியாச்சு. நல்லா லேசாகவே வந்துச்சு. அந்த மாவுக்கு இதுக்கும் எண்ணெயை நல்லா சுற்றி ஊற்றி இட்லி அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இதுக்கு சட்னி வந்து ஒன்று தேங்காய் சட்னி, கார சட்னி எப்படி அரைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு கார சட்னி அரைச்சாச்சு. அது நல்லா காட்ட சட்டமாகிடுச்சு. ஒரு 3 தோசையை ஊற்றி நான் தட்டில் எடுத்து மாறி வச்சாச்சு. தட்டில் 4 தோசை வச்சுட்டு கார சட்னியை வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட் டின்னர். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான வீடியோ வரப்போகுது சேனலில். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.